வீட்டுக்கு வந்தாச்சு. ஹை, எவ்வளோ தண்ணி சூப்பரா இருக்கும் போல் இருக்கே. ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. சரி பசங்களா, தண்ணியில பார்த்து குளிக்கணும். ரொம்ப நேரம் குளிக்க கூடாது, சரியா? ஓகே. இப்ப பாரு நான் எப்படி ஜம்ப் பண்ணி தண்ணியில குதிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓ, சூப்பரா இருக்கு தண்ணி, ஜில்லுன்னு. இந்த நானும் வரேன். சில 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 சில. நான் உள்ள சில அடிக்க போறேன். ஏய், முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்கு. இது என்ன குளமா? பம்பு செட்டுரி, நின்றுகிட்டே குளி. மறந்துட்டேன். தாத்தா, நீங்களும் எங்க கூட குளிக்க வாங்க. குளிங்க குளிங்க நீங்க. ஏய், என்னடா காலை ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கே. ஏய், ஃபுல்லா களிமண்றி. உன் மண்டையில இருந்து பாதி கீழே கொட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சொத சொத சொதன்னு இருக்கே. உன் தலையில இருந்து கொட்டியிருக்கேன் பாரு, ஈரமாகி. என்ன கோவப்பட்ட யாரு? நானா? நான் கோவமே பண்ணலையே. பாரு, நான் ஜாலியா இருக்கேன். சரி குழந்தைங்களா, குளிச்சது போதும், வாங்க போவோம். தோட்டத்தை போய் பலாப்பழம் பறிச்சுட்டு போவோம். ஏய், பலாப்பழமா? இதான் நான் வந்துட்டேன் தாத்தா. தாத்தா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன். போதும் போதும், சாப்பிட்டு வேணா இன்னொரு தடவை வரலாம். அப்புறம் லேட் ஆகும் சாப்பிட, பார்த்துக்க. சரி தாத்தா. எப்பா, எவ்வளோ மாங்காய் மரம் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. தாத்தா, என்ன மறுபடியும் மாந்தோப்புக்கு வந்திருக்கோம். பலாப்பழம் பறிக்க போகிறோம் அப்படின்னா? இந்த வழியத்தான் போகணும். தாத்தா, இந்த மாங்காய் எல்லாம் தூக்கி போடுங்க தாத்தா. மாம்பழமா நாளை பறிச்சுட்டு போவோம். போய் நல்லா அறுத்து சாப்பிடலாம்ல. தாத்தா, எனக்கு மாங்காய் தான் வேணும். அதான் நல்லா உப்பு காரம்லாம் போட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே இப்போவே எனக்கு நினச்சி பார்த்தா வாயில் தண்ணி வருது. தாத்தா, எனக்கு மாங்காய் தான் வேணும். நல்லா உப்பு காரம் தொட்டு சாப்பிட்டா ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இப்போவே நினச்சி பார்த்தா வாயில் எச்சி வருது. நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கிங்க. வெண்ணிலா, இது சாப்பிட்றதுக்கு தான், தூக்கி போடுறதுக்கு இல்லை, சரியா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி வேணுமோ அப்படி வச்சு சாப்பிடுங்க. வெண்ணிலா, பார்த்தீங்களா பலாப்பழம் எப்படி காய்ச்சி தொங்குது? என்ன தாத்தா இது, இவ்வளோ கீழே எல்லாம் முளைச்சிருக்கு பழம்? பலாப்பழம் இல்லை, அப்படிதான் இருக்கும். தாத்தா தாத்தா, எனக்கு ஒரு ஃபுல் பழம் வேணும், பார்த்துக்கிங்க. தாத்தா, எனக்கும். இதில் என்ன இருக்கு, 2 பறிச்சுட்டு போவோம். ஆளுக்கு ஒன்றா சாப்பிடுங்க. இதை பிடிங்க, நான் போய் பறிச்சுட்டு வரேன். இவகிட்டே விடுங்க தாத்தா, இவளுக்கு தானே வேணும் இது. தாத்தா, நீங்கள் என்கிட்டே விடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஐய், சூப்பர் தாத்தா, பெரிய பழம் எனக்கு தான். நீயே சாப்பிடலாம், இந்த பிடிச்சிக்க. தாத்தா, வெயிட்டாக இருக்கும் போல் இருக்கு. ஆமாம் ஆமாம், அப்படியே தலையில் வச்சுக்க. பார்த்து பத்திரமா பிடிச்சிக்க, கீழே எல்லாம் விழுந்துடாம, வெயிட்டாக இருக்கும். சூப்பர் தாத்தா. ஆனால் என்ன முள்ளு குத்துற மாதிரி இருக்கு தாத்தா தலையில். ஆமாம், பழம் டேஸ்ட்டாக இருக்குல்ல உள்ள, அதனால தான் மேலே முள்ளு முள்ளாக இருக்கு. தாத்தா, எனக்கு இதே மாதிரி பெரிய பழமாக வேணும். இந்த உனக்கும் பெரிய பழமாக பறிச்சாச்சு. சூப்பர் தாத்தா. இந்த புடி, நீ தான் வீட்டு வரைக்கும் கொண்டு வரணும். சின்ன பொண்ணுகிட்ட எவ்வளோ பெரிய பழமாக கொடுக்குறீங்க, நான் எப்படி தாத்தா எடுத்துகிட்டு வர முடியும்? அண்ணன் பார்த்தியா, அவனே எடுத்துகிட்டு வரான். நீ என்ன தாத்தா, இப்போ நீ கொண்டு வர சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவனும் என்கிட்டே கொடுத்துருவான். எனக்கு வயசாகிடுச்சுல்ல, தாத்தால அவ்வளோ தூரமாக தூக்கிட்டுலாம் வர முடியாது. நீங்களே ஆளுக்கு ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்துடுங்க. சரி நடங்க, வீட்டுக்கு போவோம். டொய் டொய். லூசு பழம். ஆஹா, அம்மா வாசனை மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடியே, ஓலை தாண்டி வச்சுருக்கேன், இன்னும் தண்ணி சூடே ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு வாசம் மூக்கில் வந்துருச்சா? அது இல்லைம்மா, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதுதான் சுடுதண்ணி வாசனை கூட பிரியாணி வாசனை மாதிரி இருக்கு. பக்கத்து வீட்டில் வச்சுருப்பாங்க, அதான் வாசனை இங்கே வருது. என்னங்க இது? எப்பா, என்ன இது 2 பேர் தலையிலையும்? என்ன பார்த்தா தெரியலையா? பலாப்பழம். அதுக்கு எங்கே 2 பறிச்சுட்டு வந்திருக்கீங்க? ஒன்றே சாப்பிட முடியாது, இதில் 2ஆ? 2 பேருக்கு ஒவ்வொன்று வேணுமா? 2ம் ஒவ்வொன்று சாப்பிட போகணுங்க, அதான் 2 பேருக்கு ஒவ்வொன்று பறித்து கொடுத்துட்டேன். ஏது இதுங்களா சாப்பிட போகுது? 2 பேர் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி உட்காந்துரும். ஆசைப்பட்டுருச்சு, இருக்கட்டும்.
சாப்பாடா ஒரு வழியும் வந்தாச்சு. என்னடி மூஞ்சி எப்படியா இருக்கு? இவ்வளோ பெரிய பழத்தை என் தலையில வச்சா அப்புறம் என்ன ஆகும்? சரி சரி விடுங்க, வாங்க பழத்தை அறுத்து சாப்பிடுவோம். சரி கண்ணுங்களா, ஒரு போட்டி வைப்போமா? ஓகே தாத்தா, என்ன போட்டி? நானும் ரெடி. தாத்தாக்கு வயசாச்சு இல்லையா, அதனால தாத்தாலாம் பறத்தை அறுக்க முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து கரெக்டா சரி பாதையா பறத்தை வெட்டிடணும், சரியா? சரி தாத்தா, பிடிங்க. நான் எப்படி இந்த பழத்தை 2ஆ பிரிக்கிறேன் பாரு. நீ என்னடா பிரிக்கிறது? நான் பிடிச்சி இழுக்கிறேன்ல, நீ பறந்து போயிடுவேன். பிடிச்சிடுங்க. அதுங்களா பார்த்து அடி இடி பட்டுரும், சரியா? அதுங்களா இன்னும் ஃபோர்ஸா. பழத்தை பிரிச்சிட்டோம். சூப்பர், நான் தான் பிச்சேன். நானும் தாண்டி. என்ன வைக்கிறது, நாய் பாடுறேன் பாரு டான்ஸ். சரி கொண்டாங்க, நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்குறேன் நல்லா சாப்பிட்றதுக்கு. போதும் டான்ஸ் ஆனது, உட்காருங்க 2 பேரும், தாத்தா எடுத்து கொடுப்பாரு. செல்லங்களா போதும்.